ரொம்ப டேஸ்டியான காடை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த காடை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒரு சின்ன சின்ன துண்டு அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 2 சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த மசாலாவை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மிக்சர் ஜாரில் இருக்கிற மசாலாவையும் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஊற்றிடலாம். குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிற கறியை இது கூடவே சேர்த்துடலாம். காடை கறியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிக்கன் கூட இதே மாதிரி பண்ணலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்து வேக விட்டுருங்க. கொஞ்சம் மூடி வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வரும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். மசாலா எல்லாம் பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.